வெங்கடேஷ் அவங்க நடிச்சு வெளில வந்திருக்க தெலுங்கு படமான சங்கராத்திக்கு வஸ்தாவம் தாங்க பார்க்க போறோம். மூவியோட ஒன்லைன் ஸ்டோரினாக்க ஹீரோ வந்துட்டு உண்மை நேர்மை இருந்ததுனால என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருந்ததுனால ஹீரோ சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இது பிடிக்காம ஹீரோ வந்துடுறாரு. அது அப்பதான் பாக்குறாங்க நம்ம ஐஸ்வர்யாவை. அவங்கள பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு 4 பிள்ளைங்களும் பெத்துடுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பேக் டு த ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா நம்ம மீனாட்சி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க போலீஸாவே கண்டினியூ பண்ணி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோட எக்ஸ் ஏன் கரண்ட்ல இல்லைன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் என்ன பண்ணி நிக்கிறதா சிஎம் கிட்ட ஒரு ஆள் கெஸ்டா வர்றாரு டெல்லியில இருந்து. அவரை டெரரிஸ்டா தூக்கிடுறாங்க. இதை காப்பாத்தணும்னா ஹீரோட எழுப்பு தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப போயிட்டு நான் தான் இவளோட எக்ஸ் மாஜி பிரியசி அப்படின்னு தெலுங்குல சொல்றாங்க. என்னோட எக்ஸ் இவ ஏன்டா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாவே வச்சு சிறுக வச்சாங்க. சிரிக்கிறதுக்கு மட்டும் செம்ம மூவிங்க. இதுல ஒரு மெசேஜ் நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா என்ன ஆனாலும் சரி உங்களோட பிளாஷ்பேக் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்க இந்த மூவி இன்னொரு ஷோ வேணா பாருங்க. நம்ம ரிவ்யூ கூட இன்னொரு வாட்டி கேளுங்க. கேட்டாவது உங்க ஸ்டோரிஸ மறந்துருங்க. தப்பி தவறி சொல்லிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா செம்ம காமெடியா இருக்கு. நான் ரசிச்சு நானே இன்னும் 3 ஷோ பாத்துட்டேன். இன்னொரு 4 ஷோ கூட பாத்துருவேன். அவ்வளவு ஃபன்னா இருக்கு. ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸ்டோரி வைஸ் பெருசா இல்லைனாலும் சிரிக்கிற வயசுல சூப்பரா. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்ததுக்காக நன்றி.